வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 5ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் இன்னைக்கு பைவட் பாயிண்ட் கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,225 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,306 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி 25,355 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி கீழே இறங்குச்சுன்னா 25,095 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,046 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,965 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இது 5 நிமிஷம் சார்ட்டு. கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ்ல மூவ் ஆகி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகுறத பார்க்கலாம். இதே மாதிரி தான் நிஃப்டி இப்பயும் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரங்களில் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்மளோட ட்ரெண்ட் லைன் பார்க்க முடியுது. ட்ரெண்ட் லைனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆக வேண்டியது நேற்று பிரேக் அவுட் ஆகலை. ட்ரெண்ட் லைனை டச் மட்டும் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி திரும்பவும் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நிஃப்டி சைட்வேஸ்லேயே மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.